ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தைமடி. இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் அவுல் நட்ஸ் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் அவுல் நட்ஸ் பவுடரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைப்படும் போது ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கப் அவுல் எடுத்துருக்கிறேன். 5 முந்திரியை ரெண்டாக உடைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்படி ரெண்டாக உடைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் 5 பாதாம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அந்த கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். 6 மாத குழந்தையிலேருந்து இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். 6 மாத குழந்தைக்கு செய்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ பொட்டுக்கடலை மட்டும் யூஸ் பண்ணி செய்யுங்க. 8 மாதத்துக்கு அப்புறமா இந்த நட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஏன் 6 மாத குழந்தைக்கு அவ்வளோ பொட்டுக்கடலை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறன்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதனால் 8 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் செய்யும்போது இந்த நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. அது வரைக்கும் அவ்வளோ பொட்டுக்கடலை மட்டும் வச்சு செஞ்சு கொடுங்க. இப்போது வானலியை அடுப்பில் வச்சுக்கலாம். வானலியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஈரப்பதம் போனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நட்ஸாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடைசி அவுல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்த தட்டுலேயே மறுபடியும் வச்சுட்டோம் ஆறுறக்காக. இப்போ நல்லா முந்திரி வறுத்து எடுத்துகிட்டு அந்த தட்டில் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்ததாக பாதாம் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாதாம் போட்டாச்சு. இதுக்கு ஆயிலெல்லாம் விட தேவையில்லை, நீங்கள் ட்ரையாகவே வறுத்தா போதும். பாதாம் நல்லா ஹீட் ஆகி வறுபட்டுருச்சு. இப்போ பாதாம் எடுத்து தட்டில் வச்சுட்டு அடுத்ததாக நம்ம நிலக்கடலை போடலாம். நிலக்கடலை உங்களுக்கு குழந்த பெருசாக இருந்தாங்க அப்படின்னா 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். 8 மந்த் எபோ ஆனாலே நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. நம்ம நிலக்கடலையை வறுத்து ஆட் பண்ணாலுமே நிலக்கடலை கொஞ்சம் எண்ணெய் பதமாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் கொடுக்குறீங்க அப்படின்னா பயப்படாமல் கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். எல்லா பொட்டுக்கடலையும் எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு அடுத்ததாக நம்ம அவுல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அவுல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த அவுலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அவுல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிவப்பு அவுல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிவப்பு அவுல் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் அவுல் விடவே சிவப்பு அவுல் சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சிவப்பு அவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அவுல் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா சூடாறட்டும். அவுல் நட்ஸ் ரெண்டுமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவுல் நட்ஸ் ரெண்டுமே நல்லா சூடாறிடுச்சு. இப்போ அரைக்க எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அவுல் எடுத்துருக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த 4 நட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைக்கு எந்த நட்ஸ் கொடுக்க விருப்பமோ அந்த நட்ஸ் மட்டும் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அவுல் இந்த கப்பில் போட்டுடலாம். ஒரு வறுத்த அவுல் இப்போ 1 கப் இருக்குது. இதே கப்பில் தான் நட்ஸும் நான் போட்டு காமிச்சேன். 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இது ரெண்டையும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நட்ஸை ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுல் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நட்ஸ் நல்லா பொடியாகணும் அப்படிங்கிறக்காக தான். இப்போ அவுலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 1 கப்பையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நயமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிலக்கடலை யூஸ் பண்ணுங்காட்டி இந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு நயமாக இருக்கும். இதுவே நீங்கள் நிலக்கடலை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நயமாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். போட்டு அந்த ஹாட் வாட்டரை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு அந்த இன்ஸ்டன்ட் பவுடர் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கங்க. ஃபஸ்ட்டு சக்கரை தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி கலக்கும்போது குருடு இல்லாமல் கலக்க முடியும். நீங்கள் ஒட்டுக்கா ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குருடாக வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க.
உங்கள் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்து உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு கெட்டியாக சாப்பிடுவாங்களோ லிக்விடாக சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ராவலிங் டைம்லேயும் கூட இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பவுடர் கொண்டு போயிட்டிங்கன்னா போதும், ஹாட் வாட்டர் கிடைக்கிற பக்கம் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு ஊட்டி விட்டுக்கலாம். நீங்கள் பவுட்ரு அரைக்கும் போதே வேணாலும் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அல்லது நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரி குழந்தைக்கு கொடுக்கும்போது வேணாலும் சர்க்கரை ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.